வணக்கம் நண்பர்களே, நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபிஸ் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள மானிட்டர் பண்ண முடியும், கிட்ஸை மானிட்டர் பண்ண முடியும். அது சப்போஸ் நம்ம எல்லாரும் வந்து ஊருக்கு போயிருந்தோம்னா அப்போ வீட்டை நம்ம வந்து லைவாக மானிட்டர் பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவோட யூஸ்ஃபுல்னஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யாருமே வாங்காமல் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வச்சே பார்த்தீங்கன்னா லைவாக வந்து நம்ம வீட்டை வந்து சிசிடிவி கேமரா பண்ண முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் லாஸ்ட் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து சிசிடிவி கேமராவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபோன் ஒர்க் ஆகிற கண்டிஷனில், ஒரு பழைய ஃபோன் ஒர்க் ஆகிற கண்டிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஒரு ஆப். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட வந்து ரெண்டு ஃபோன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா புது ஃபோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஆல்ஃப்ரெட்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் சைன்இன் பண்ண சொல்லும் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு. அதை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனும் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஃபோனை நீங்கள் கேமராவாக வைக்கிறது, எந்த ஃபோனை நீங்கள் வியூவராக வைக்கிறதுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோனை வந்து கேமராவாக வைக்கணும், அடுத்து எந்த ஃபோனை வந்து வியூவராக வைக்கணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் அ டிவைஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வரும். அதாவது வந்து இந்த கேமரா ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வரும். அதை வந்து நம்ம வியூவர் ஃபோனை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டா போதும். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃபோனை வந்து ஒரு கேமராவை யூஸ் பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா லைவ் மானிட்டராக வரும். இதில் என்ன யூஸ்ஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எங்கே வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஏதாவது இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுட்டா போதும், அது வந்து தானாக சிக்னல் நம்மளுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒய்ஃபைல தான் ஒர்க் ஆகும். அதாவது வந்து இன்டர்நெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிட்டி இருக்குது, வீடியோ குவாலிட்டி சொல்கிறேன், பேசிக் குவாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி இருக்குது. ஹெச்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிட்டா போதும், நீங்கள் வந்து அதில் தானாக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய ஃபோனை பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவை கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அதில் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, அதில் மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது நம்ம சேனல் லாஸ்ட் டெக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருக்காங்க. பாய். பட் போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்ஸ் பற்றி போட்டிருந்தேன். அதாவது ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் பண்ணுற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி போட்டிருந்தேன். அதை பார்க்கணுன்னா சைடில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.